வணக்கம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நிச்சயம் யோசிப்போம் இல்லையா? எதுங்க முக்கியம்? நேர்மையா சம்பாதிக்கிற ஒரு நல்ல பேரா, இல்ல குறுக்கு வழியில வர்ற உடனடி லாபமா? வாங்க, இத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்வி பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா இதுக்கான பதில் அவ்ளோ சுலபம் இல்ல. ஒரு நல்ல பேருங்கிறது வெறும் வார்த்தைங்கள்ல, அது நம்மளோட அடையாளம். கண்ணுக்கு முன்னாடி லாபம் வந்து நிக்கும்போது, அந்த அடையாளத்தை நாம எப்படி காப்பாத்திக்கிறோங்கிறது தான் அசல் சவால், இல்லையா? சரி, இத வெறும் தியரியா பேசாம ஒரு கதை மூலமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வாங்க, நாம மாயாவோட கதைக்குள்ள போலாம். மாயான்னு ஒருத்தங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. ஒரு சின்னதா அழகா ஒரு கெஃபே கடை ஆரம்பிக்கணும்னு. ஆனா அந்த கனவு சீக்கிரமே ஒரு பெரிய சவால சந்திச்சுது. ஆனா பாருங்க, ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பிசினஸ் கொஞ்சம் டல் அடிக்குது. கையில இருந்த காசும் கரையுது. இப்போ அவங்க முன்னாடி ரெண்டே வழிதான் இருக்கு. ஒரு பக்கம் ஈஸியான வழி, யாருக்கும் தெரியாம கொஞ்சம் மலிவான காஃபி கோட்டைகளை வாங்கி போட்டா செலவு குறையும், உடனடியா லாபம் பார்க்கலாம். யாருக்கு தெரிய போகுது? சரிதானே? இன்னொரு பக்கம் மனசுக்கு சரியான வழி, நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல, நம்ம தரம் குறையக்கூடாது, நேர்மையா விடக்கூடாதுன்னு நிக்கிறது. நீங்க மாயாவா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? மாயாவுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. மனசு ஒரு பக்கம் இழுக்குது, புத்தி ஒரு பக்கம் இழுக்குது. ஆனா கடைசில அவங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வராங்க. இன்னைக்கு வர்ற லாபத்தை விட என்னைக்குமே நம்ம கூட இருக்க போற நம்ம மனசாட்சியும் நம்ம கடையோட நல்ல பேரும் தான் முக்கியம்னு முடிவு பண்றாங்க. அது ரொம்ப கஷ்டமான பாதை தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க சும்மா முடிவெடுக்கல, அத செயல்லையும் காட்டுனாங்க. முதல்ல குவாலிட்டியில நோ காம்ப்ரமைஸ். ரெண்டாவது, தன்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப ஓப்பனா இருந்தாங்க. மூணாவதா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயத்த செஞ்சாங்க. தன்னோட கடையில சஸ்பெண்டட் காஃபின்னு ஒன்னு அறிமுகப்படுத்தினாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வசதி இருக்கிறவங்க இல்லாத ஒருத்தருக்காக ஒரு காஃபிய முன்னாடியே பே பண்ணி வைக்கலாம். பாருங்க, அவங்க வெறும் பிசினஸ் பண்ணல, ஒரு கம்யூனிட்டியே உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, நேர்மையான வழியில போறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதனால என்ன ஆச்சு? அவங்க கடை என்ன ஆச்சு? வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு முடிவு எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நீங்களே பாருங்க. நிச்சயமா முதல் வருஷம் ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா மெதுவா மெதுவா ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சுது. மாயாவோட நேர்மைய பத்தியும் அவங்க காஃபியோட தரத்தை பத்தியும் ஊருக்குள்ள பேச்சு வர ஆரம்பிச்சுது. இங்க பாருங்க, இந்த சார்ட்ல தெரியுதா? அவங்க பேங்க் பேலன்ஸ் மட்டும் வளரல, மக்கள் மனசுல அவங்க மேல இருந்த நம்பிக்கையும் வளர்ந்துச்சு. அந்த நம்பிக்கை தான் அவங்க பிசினஸோட உண்மையான அஸ்திவாரமா மாறுச்சு. இப்ப பாருங்க, இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அன்னிக்கு மாயா எடுத்த அந்த ஒரே ஒரு நேர்மையான முடிவுதான் இந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் காரணமா இருந்திருக்கு. அவங்களுக்கு கிடைச்சது வெறும் கஸ்டமர்ஸ் இல்ல, விசுவாசமான கஸ்டமர்ஸ். அவங்க கூட வேலை செஞ்சவங்களுக்கு அவங்க ஒரு முதலாளி மட்டும் இல்ல, ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆனாங்க. கடைசியா அவங்களுக்கு கிடைச்சது ஏதோ தற்காலிக லாபம் இல்ல, ஒரு நிலையான வளர்ச்சி. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரே ஒரு முடிவுதான். மாயாவோட இந்த கதை ஏதோ ஒரு பிசினஸ் சக்சஸ் ஸ்டோரி மட்டும் இல்ல. இது காலங்காலமா நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு வர ஒரு ஆழமான உண்மைய நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்குது. அவங்களோட இந்த வெற்றிக்கு வழிகாட்டுன அந்த காலத்தால் அழியாத ஞானம் என்னவா இருக்கும்? தெரிஞ்சுக்கலாமா? இதோ அது, பழியெஞ்சு பார்த்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல். இதோட அர்த்தம் என்னன்னா, தப்பான பேர் வந்துடுமோன்னு பயந்து நேர்மையா சம்பாதிச்சு அதுல ஒரு பகுதியா மத்தவங்களோட பகிர்ந்து வாழ்ந்தா அவங்க விட்டுட்டு போற தடம், அதாவது அவங்களுடைய பெயர், இந்த உலகத்துல என்னைக்குமே அழியாது. இதுல முக்கியமான விஷயமே இதுதான். இந்த ஞானம் ஏதோ பழங்காலத்துக்கானது இல்ல. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். இது வெறும் மாயாவோட கதைன்னு நினைக்காதீங்க. இது நம்ம ஒவ்வொருத்தரோட கதையும் கூட. அப்போ தடயங்கள்னா என்ன? நாம விட்டுட்டு போற வீடு, காரு, சொத்து பத்து இல்ல. நாம போனதுக்கு அப்புறமும் மத்தவங்க மனசுல நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் அது. நாம வாழ்ந்த நேர்மையும் நாம மத்தவங்க கிட்ட காட்டின சின்ன சின்ன அன்பும் தான் நாம விட்டுட்டு போற உண்மையான தடயங்கள். அதனால கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் கூட நாம யாருங்கிற கதையை எழுதிட்டு இருக்கு. நீங்க இந்த உலகத்துல எலாண்டு தடயங்களை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.